Good evening, respects the level, screen level, audible level, screen visible level. Am I audible? Yes, sir. Thank you, ma'am. Metric spaces, metric space. Let B be a function. Let M be a non-empty set. M is a non-empty set. Together with a function, say D. M, D எப்ப நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம் அப்படின்னா டிங்கிற ஃபங்க்ஷன் M கிராஸ் Nல இருந்து ரியல் நம்பர் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன்? ரியல் வேல்யூட ஃபங்க்ஷன். மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஒரு ரியல் வேல்யூட ஃபங்க்ஷன். இது ஒரு முக்கியமான ரிப்போர்ட் பண்ண வேண்டிய ஒன்று. போன வந்து ரியல் நம்பர் அதுக்கு சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். d of x, y greater than or equal to 0. அடுத்து d of x, y equal to 0 if and only if x equal to y. d of x, y equal to d of y, x. இது நம்ம குரூப் தியரியில வந்து எபிலியன் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா d of x, z less than or equal to இது triangle inequality d of x, y plus d of y, z. சரியா? இதான் வந்து இந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் சரி சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலா நோட்டேட் பண்றது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். இந்த டெஃபினிஷன் நம்ம இருக்கா நல்லா படிச்சோம். கிளியரா? So D is called metric. M, D be a metric space. Dங்கிறத மெட்ரிக் சொல்லி சொல்லுவோம். M, D அப்படிங்கிறத மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். So what is usual metric? Definition சொல்லுங்க. Usual metric or definition. Detailing definition வரலாம். Usual metric or usual metric. D of x, y equal to என்ன வரும்? What is usual metric? Distance between modulus of x minus y. Modulus of x, y. இது வந்து யூஷுவல் மெட்ரிக் ஆன் ஆர். இதுலயே இன்னொன்று இருக்கு, யூஷுவல் மெட்ரிக் ஆன் சி. அது இருக்கும் டி ஆஃப் இசட் கமா டபிள்யூ இருக்கும். இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஆஃப் இசட் மைனஸ் டபிள்யூ. திஸ் இஸ் யூஷுவல் மெட்ரிக் ஆன் சி. ரெண்டுமே யூஷுவல் மெட்ரிக் தான். ஸோ இது லெட்டஸ்ட் தான் மாறுது. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இசட் டபிள்யூ தானே சொல்லுவோம். அந்த லெட்டஸ்ட் வந்து கொஞ்சம் மாத்திட்டாங்க. எதுவும் இல்லை. டி ஆஃப் இசட் கமா டபிள்யூ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசென்டேஷன் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் யூ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y minus v the whole square, where z equal to x plus iy and w equal to u plus iv எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதான் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஜஸ்ட் நார்மலா இந்த இடத்துல டிஸ்டன்ஸோட ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. So discrete metric. Usually ரொம்ப easy. d of x, y equal to 0. If x equal to y and 1 if x not equal to y. This is discrete metric. So what is usual metric on r power n? Usual metric la இன்னொன்னு r power n ல பாருங்க. Usual metric on r power n. d of x, y equal to summation xi minus yi the whole square power 1 by 2. Right ending from 1 to n. So d of x, y equal to xi minus yi the whole square power 1 by 2. This is usual metric on r power n.
இதே ஜென்ரலைஸ் பண்ணலாம். எப்படி ஜென்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு இந்த ஆர்த்மோஜன் மெட்ரிக்கே நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதலாம். சமேஷன் ஐடன் ஈக்குவல் 1 to n xi மைனஸ் ஒய்ஐ எதுவுமே மாறல, பவர் மட்டும் p ஹோல் பவர் 1/p கமா p கிரேட்டர் than 1. அடுத்து some special metrics. D of x comma y equal to summation either e from 1 to n modulus of xi minus yi. இது ஒரு மெட்ரிக். D of x comma y equal to maximum of modulus of xi minus yi that either e from 1 to etc n. இது என்ன சொன்னா இப்போ ஐக்கு பதிலா 1 போடும்போது x1 minus y1, ஐக்கு பதிலா 2 போடும்போது x2 minus y2 இந்த மாதிரி கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ x1 minus y1, x2 minus y2, x3 minus y3 இந்த மாதிரி வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். அதில் எது மேக்ஸிமமோ அந்த வேல்யூ மட்டும் செலக்ட் பண்ணும். ஸோ இது மெட்ரிக் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும் இன் ரியல் ஸ்பேஸ். அதுக்கான டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எல்லாமே சிமிலர் பேட்டர்ன்ல இருக்கும். சமேஷன் ஐடன் ஃப்ரம் 1 to n ci மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் ஒய். இது எல்லாமே மெட்ரிக் ஸ்பேஸ் ஆன் ஆர் கோவரியன்ட். சம் ஸ்பெஷல் மெட்ரிசஸ் இன் ஆன் ஆர் கோவரியன்ட். ஸோ ஆர் கோவரியன்ட்ல பேசப்படுற ஒரு ஸ்பெஷல் மெட்ரிசஸ் இது எல்லாமே. then r ஸ்கொயர்ல பார்க்குறது இன்னொரு மெட்ரிக் d of x comma y equal to modulus of x1 minus y1 plus modulus of x minus y. இன்னொரு மெட்ரிக். d of f comma g ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவில் பேசப்படுற மெட்ரிக் d of f comma g equal to சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் f of x. ரெண்டு நம்பருக்கும் பேசும்போது மேக்ஸிமம், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேசும்போது சுப்ரீமம் f of x minus g of x comma x belongs to e. So e is an m பதிலா e சொல்றாங்க, நான் m கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. The special matrices case வந்து d power let L infinity. L infinity என்ன அப்படின்னா set of all bounded sequences. இப்போ டைரக்ட் क्वेश्चन கூட வரலாம். L infinity என்ன? L infinity set of all bounded sequences. Bounded sequences ஃபுல்லா செட்ல எழுதுறது. bounded sequence மேல ரியல் நம்பர்ஸ் தான், தனியா சொல்லணும் அவசியம் இல்லை. L infinity set of all bounded sequences. d power L of x comma y equal to LUB of modulus of xn minus y1. இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். இந்த L infinity-ல இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். LUB மீன்ஸ் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அங்க இருக்க எல்லாமே பவுண்டட் சீக்வன்ஸ் தான். பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னா லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கும், கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ரெண்டுமே அங்க உள்ள இருக்கும். அடுத்து நோட் ப்ராப்பர்ட்டி சம் ஆஃப் டூ மெட்ரிசஸ் இஸ் அகைன் a metric. சம் ஆஃப் டூ மெட்ரிசஸ் இது வந்து தியரியை வச்சு படிச்சுக்கலாம். d of x comma y equal to d1 of x1 comma y1 x comma y plus d2 of x comma y. சம் ஆஃப் டூ மெட்ரிசஸ் d1 d2 மெட்ரிக்கா இருந்தா அதை ஆட் பண்ணணும் என்னவா மாறும்? ஒரு மெட்ரிக்கா மாறும். If D is metric,
d square is need not be metric. அது ஸ்கொயர் பண்ணா மெட்ரிக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். d is metric, then d square is need not be metric. If d is metric, நம்ம root d is metric. அது ரூட் எடுத்தா கண்டிப்பா அது என்ன மெட்ரிக்கா மாறும். d is metric, then root d is metric. If d is metric, d of x comma y by 1 plus d of x comma y. இது என்னன்னு சொல்லுவாங்க, நோட்டேஷன் d1 ன்னு சொல்லுவாங்க. ஸோ d1 ன்னு எங்கேயாவது சொன்னாங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. d1 இதுதான், d of x comma y by 1 plus d of x comma y is metric. But provided the condition d of x comma y is not equal to -1. அது -1 மட்டும் மாறக்கூடாது. for x comma y. என்ன ரீசன்? ஆக்சுவலா -1 மாறக்கூடாதுன்னு தனியா சொல்லணுமா? ஆக்சுவலா -1 இருக்காதுல்ல, என்ன ரீசன் சொல்லுங்க. சொல்ல தேவையில்லை சார், பட் ஆனா அந்த டிவிஷன் பத்தி கிளாரிபிகேஷன் கொடுக்கறப்ப சொல்லி ஆகணும் சார். சொல்லி ஆகணும். ஆனா மெட்ரிக் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நம்பர், நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இல்லையா? பாசிட்டிவ் வேல்யூ. அதாவது சொல்லணுன்ற நீட் இல்லை, ஆனால் நீங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், -1 மாறாது கண்டிப்பா. இன்னொன்று மெட்ரிக்னால இது பாசிட்டிவா தான் இருக்கும், இந்த கேஸ்லயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். d1ல இன்னொன்னு இருக்கு, d is metric. minimum of 1 comma d of x comma y is metric. அந்த ஃபங்க்ஷன் மெட்ரிக் எல்லாமே உள்ள இன்வால்வ் ஆயிட்டே இருக்கு. minimum of 1 comma d of x comma y is metric. So மெட்ரிக் மொத்தம் 4 கண்டிஷன் இருக்கு. வாட் ஆர் தே? d of x comma y is greater than or equal to 0, d of x comma y equal to 0 if and only if x equal to y. இது ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் d of x comma y equal to d of y comma x. அடுத்து ஃபோர்த் கண்டிஷன் d of x comma y is less than or equal to d of x comma z plus d of y comma z. சரி, இந்த 4 கண்டிஷன்ல எந்த 2 கண்டிஷன் ரொம்ப மேண்டேட்டரியான கண்டிஷன் தெரியுமா? அதாவது இந்த இது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஷூரா இருக்கும்ல சார்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஷூரா இருக்கும். ஸோ அப்போ அது வந்து திரும்ப பேசணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து வேற செகண்ட் கண்டிஷனும் அதே மாதிரி தான் சார். ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் 0வா இருக்குதுன்னா ரெண்டு வேல்யூவும் சேமா இருக்கணுங்கிறது ஷியாரிட்டி. ஆமா, அதாவது நினைக்கிறேன்னா இப்ப குரூப்ஸ் டெஃபினேஷன் நம்ம படிச்சோம். குரூப் டெஃபினேஷன் எப்படி சொன்னோம் அப்படின்னா, அன்னைக்கு செஷன்ல ஒரு பார்த்தோம். குரூப் டெஃபினேஷன்ல க்ளோஷர் அப்படிங்கிறத பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்டார் வந்து ஆல்ரெடி பைனரி ஆப்ரேஷனாக தான் இருக்கும். பைனரி ஆப்ரேஷனா இருந்தாலே க்ளோஸ்டா தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ குரூப்பா இருக்கணும் அப்படின்னா பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ண பிறகு அசோசியேட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பைனரிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணோம். அதே மாதிரி இங்க மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு வந்து எந்த 2 கண்டிஷன் மேண்டேட்டரியா இருக்கணும், அந்த 2 இருந்தாலே கண்டிப்பா இது வந்து மெட்ரிக்கா மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கேட்பாங்க. முக்கியமான கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனும் ஃபோர்த் கண்டிஷனும் மேண்டேட்டரியா இருக்கணும். இந்த ரெண்டை நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னு அதை நீங்க மெட்ரிக்னு சொல்லிடலாம். இந்த 2 செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 2 கண்டிஷன், அதாவது கீழே இருக்கிற 2 கண்டிஷனை செக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா 1 and 3 வந்து வந்துடும். அது இம்ப்ளிகேஷனா மாறிடும். ஸோ நீங்க செக் பண்ண வேண்டியது 2 கண்டிஷன் தான். செகண்ட் கண்டிஷன், ஃபோர்த் கண்டிஷன். இது குழப்பம். சில சமயம் கேட்கும்போது எந்த 2 கண்டிஷன் ரொம்ப நெசசரியா இருக்கணும், இருந்தா சஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். இப்படி ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அந்த 2 இருந்தாலே 1 and 2 வந்து 1 and 3 வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். செகண்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் நல்லா தெளிவா பார்த்துக்கணும். d of x, y equal to 0 if and only if x equal to y, d of x, y less than or equal to d of x, z plus d of y, z. இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து மெட்ரிக்கா மாறிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். d of x, y less than or equal to d of x, z plus d of y, z. இந்த இதுல yக்கு பேர x போடுங்க. y equal to x என்ன வரும் சொல்லுங்க. y equal to x.
we have another condition also. D of x comma y equal to 0 if and only if x equal to y. இந்த ரெண்டு இருந்தாலே மெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணா போதும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? D of x comma y less than or equal to D of x plus D of x comma z plus D of y comma z. இந்த ஈக்குவேஷன்ல y க்கு பதிலா x சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா எப்படி மாறும்? D of x comma x less than or equal to D of x comma z plus D of D x of comma z. x comma X z. comma z. Okay. அடுத்து D of x is x comma x is 0. yes very good. D of x comma x 0. என்ன ரீசன்? x உம் y எப்பலாம் சேமா இருக்கோ அது என்ன X, மாறி Yes. 0 ஆ மாறிடும். 0 less than or equal to 2 times Less of than D or equal to 2 times D of x is 0. Yes, yes. D of x comma z is greater than or equal to 0. Greater So than first or condition equal to நம்ம அட்டைன் 0. பண்ணிட்டோம். அட்டைன் பண்ணிட்டோம்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஈஸியா அட்டைன் பண்ணிட்டோம். ஸோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபோர்த் கண்டிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனை ரீச் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நீங்க தனியாக ப்ரூவ் பண்ணணுன்ற நெசசிட்டி வந்து கிடையாது. put z equal to x. இதே இதில் திரும்ப z க்கு பதிலாக x போடுங்க. அதே ஃபோர்த் ஈக்குவேஷன்ல z க்கு பதிலாக x போட்டீங்க என்ன கிடைக்கும்? we get D of x அதாவது comma y is less than or z equal ரிட்டர்ன் to யூனிட் ஆகுதா? x comma y less than or equal to d of x comma. Sir, z equal to x substitute பண்ணணுமா இல்ல y substitute அந்த இடத்துல பண்ணணுமா sir? கரெக்ட் ஓகே ஓகே. z க்கு பதிலாக x. இந்த கிளாஸ் வந்து x ஆ மாறிடும். கரெக்டான ஓகேவா? Yes sir. ஸோ இப்போ அடுத்து d So of D x of comma y x comma y less is than or less equal to than or equal to D of y x 0 plus 0 plus D of y comma x. because ரெண்டு டேர்ம் சேமா இருந்தா அது 0 ஆயிடும். அதான செகண்ட் கண்டிஷன் சொல்லுது. d of x comma y less than or equal to d of y comma x. D of y comma x ஓகே சிமிலர்லி என்ன சொல்லிடலாம்? d of y comma x less than or equal to less than or equal to d D of of x x comma y. comma y. இந்த ரெண்டுல இருந்து என்ன டெரிவ் ஆகும்? சொல்லுங்க. அந்த ரெண்டுல இருந்து என்ன டெரிவ் ஆகும்? D of x comma y equals D of y comma x. d comma y d of y comma x. That's it. ஸோ பாருங்க இது வந்து தேர்ட் கண்டிஷனை ரீச் பண்ணிடும். ஸோ ரெண்டு கண்டிஷன் ரொம்ப சஃபிஷியன்சியா இருக்கணும். இன்னும் வந்து ஃபோர்த்து இன்னும் வந்து செகண்ட் கண்டிஷன். சரிங்களா? ஸோ நான் நெகட்டிவ் ரியல் நம்பர்ங்கிறது இஸ் ஆப்வியஸ். அந்த மெட்ரிக்ஸ்குள்ள கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்கிறது ஆப்வியஸ். மிச்சம் ரெண்டு மட்டும் நீங்க கண்டிப்பா கிளைம் பண்ணி ஆகணும். இனிமேல் மெட்ரிக் ஸ்பேஸ் ப்ரூவ் பண்றதுக்கு செகண்ட் அண்ட் ஃபோர்த் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணா போதும். மிச்சம் எந்த கண்டிஷனையும் பார்க்கணுன்ற நீர் கிடையாது. Now the result important, very important result. D of modulus of D of x comma z minus modulus of D of y comma z is less than or equal to D of x comma y for all x comma y comma z belongs to that metric space. இதுவும் முக்கியமான ரிசல்ட். D of x comma z minus D of y comma z less than or equal to D of x comma y. Next one, the bounded set in a metric space. Bounded set in metric space. Bounded set in M. அது வந்து மெயினாக பண்ணுறது. ஒரு நிமிஷம். ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறேன். ஆடிபிளா இருக்கா எல்லாருக்கும்? Sir. ஆடிபிளா இருக்கா? எஸ் சார் ஆல் Yes sir. ஓகே ஓகே. Yes sir. Bounded set in any metric space. ஒரு செட் ஒரு m, d ங்கிறது metric space.
இந்த M வந்து பவுண்டடா இருக்கணும் அப்படின்னா சாரி மெட்ரிக் ஸ்பேஸ் எப்படி பவுண்டட் சொல்ல மாட்டோம். தட் ஏபிஏ சப்செட் ஆஃப் M இஸ் செட் டு பி பவுண்டட். ஏங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ் சப்செட் எடுக்கிறீங்க, ஒரு நான் எம்டி சப்செட் எடுக்கிறீங்க, எம்டியா கூட இருக்கலாம், எம்டியா இருந்தாலும் அது பவுண்டடா தான் இருக்கும். அதையும் ரிசல்ட்டா படிக்கணும். ஏங்கிறது எம்டியா இருந்தா அந்த ஏ வந்து பவுண்டட். நீங்க பாட்டுக்கு லிமிட்டே இல்ல அன்பவுண்டட் போட்டு அதுக்காக தான் சொல்றேன். எம்டி செட் வந்து எப்பயும் பவுண்டட் செட். இது முக்கியமான ரிசல்ட். எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் பவுண்டட். இதெல்லாம் கீ பாயிண்ட். டக்குன்னு டைரக்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். எம்டி செட் இஸ் ஆல்வேஸ் பவுண்டட். இப்ப ஆனா சரி எம்டி செட் பவுண்டட் சொல்லியாச்சு. அப்ப இங்க நான் எம்டி செட்டை பத்தி மட்டும் தான் பேசுறோம். பட் ஏபிஏ சப்செட் ஆஃப் எம் இஸ் பவுண்டட். இப்போ என்ன கண்டிஷனா இருக்கும்? D of x that exists k belongs to positive real number r plus. r plus அப்படின்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர் மட்டும் இருக்கும். Such that எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸை தாண்டி இருக்கிறதே பெரிய ஒரு கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். பவுண்டட் அப்படின்னா அதான் மீனிங். இருக்கிறதுலயே மெட்ரிக் ஸ்பேஸ்ல நிறைய வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ்வல் மெட்ரிக்கே எடுத்தீங்கன்னா d of x ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் ஒய் இருக்கு. 2 3 போடும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும், 5 6 போடும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி எந்த வேல்யூ போட்டாலும் அதை விட ஒரு பெரிய ஒரு கே கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சப்செட் வந்து பவுண்டடா இருக்கும். மெட்ரிக் ஸ்பேஸ் எப்பவுமே வந்து பவுண்டட்னு சொல்லி சொல்லவே மாட்டோம், சரிங்களா? ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இது பவுண்டடா இல்லையா? க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இஸ் பவுண்டட். எஸ் ஆர் நோ? ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். க்ளோஸ் இன்டர்வல் 0,1 இஸ் பவுண்டட். எஸ் சார். இந்த இன்டர்வல் பவுண்டட் தான். இது சப்செட் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ் M. அது யார் அப்படின்னா அந்த மெட்ரிக் ஸ்பேஸ் யார் அப்படின்னா R வித் யூஸ்வல் மெட்ரிக். R வித் யூஸ்வல் மெட்ரிக். அதுல வந்து 0,1 க்ளோஸ் இன்டர்வல் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பா பவுண்டடா தான் இருக்கும். ஏன் பவுண்டடா இருக்கும்? இந்த ரீசன்னால அது பவுண்டடா இருக்கும். இந்த இன்டர்வல்லே பெரிய நம்பர் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். இந்த இன்டர்வல்லே பெரிய நம்பர் யாரு? கே வேல்யூ என்னது? ஈஸியான கொஸ்டின். இந்த இன்டர்வல்லே பிக்கஸ்ட் நம்பர் யாருன்னு கேட்குது. 1 அவ்வளவுதான். 1 சார். k equal to 1 முடிஞ்சு. ஸோ பவுண்டட் வேல்யூ இருந்தா கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வரது கொஞ்சம் டவுட் தான். ஆனா பவுண்டட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரலாம். சரி, அடுத்து வந்து 0,∞ இஸ் பவுண்டட். சொல்லுங்க. சேம் அதே ஆர் வித் யூஸ்வல் மெட்ரிக். பவுண்டட் சார். பவுண்டடா இல்ல அன்பவுண்டடா? அது அன்பவுண்டட் சார். அன்பவுண்டட். இதுல வந்து பெரிய நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் அன்பவுண்டட். 0,∞ இஸ் பவுண்டட் அப்படிங்கிறது வந்து ஃபால்ஸ். Any finite subset A of M, D is bounded. இந்த ஒரு ஃபைனைட் சப்செட் எடுத்தா பவுண்டடா இருக்கும். என்ன ரீசன்? இது ரொம்ப கிளியர் ரீசன் இல்ல. ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ஃபைனைட் சப்செட் எடுத்தா கண்டிப்பா அது பவுண்டடா தான் இருக்கும். வெரி கிளியர் ஜஸ்டிஃபிகேஷன். சரி, ஃபைனைட் சப்செட்னாலே கண்டிப்பா ஒரு பிளேஸ்ல ஸ்டாப் ஆயிருக்கும். அந்த ஸ்டாப் ஆயிருக்கிற பொசிஷனை நம்ம ஹையஸ்ட் வேல்யூவா எடுத்துக்கலாம். இப்போ எல்லாரும் ரிசல்ட் நல்லா பார்த்துட்டு வாங்க. A equal to E1, E2, etc. En, etc. இப்படி போயிட்டே இருக்கு. இது இன்ஃபினைட் செட். இஸ் பவுண்டட். இது எங்க பவுண்டட்? இஸ் பவுண்டட் சப்செட் இன் L2. டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ E1 E2, E1ங்கிறது யாரு ஆக்சுவலா? வாட் இஸ் E1? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மட்டும் 1 இருக்கும், மிச்ச எல்லா பிளேஸ்லயும் 0வா இருக்கும். அதுதான் வந்து E1. அப்ப E2 எப்படி இருக்கும்? 0 1 0 0. இந்த மாதிரி இருக்கும். இதான் En. இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இதுக்குள்ள கவர் ஆயிருக்கு. இது ஒரு பவுண்டட் சப்செட்டா இருக்கும். எங்க அப்படின்னா L2ல. வாட் இஸ் L2? L இன்ஃபினிட்டினா என்ன? செட் ஆஃப் ஆல் L infinity பார்த்தோம்ல. L infinity கூட Set of all bounded sequence of real numbers. real numbers. L2 னா what is L2? So what is LP? Generally தெரிஞ்சுக்கலாம். What is LP? LP means set of all sequences. So LP அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா set of all sequences of such that
எப்படிப்பட்ட சீக்வன்சஸ் எல்லாமே வந்து கன்வர்ஜன் சீக்வன்சஸ். சமேஷன் n running from 1 to infinity modulus of xn is xn power p is convergent. எப்படி இருக்கும் convergent ஆகும். இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே கன்வர்ஜன் சீக்வன்சஸ். ஸோ வாட் இஸ் எல்பி கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் வந்தாலும் those are all set of all convergent sequences. யார் கன்வர்ஜென்ட் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டா இருக்கும். இந்த ரிசல்ட் என்ன பாருங்க, இப்போ 0,infinity is unbounded. இந்த மெட்ரிக்ல யூசுவல் மெட்ரிக்ல. So what is usual metric அப்படின்னா modulus of x minus y அப்படிங்கிறது யூசுவல் மெட்ரிக். At the same time 0,infinity is bounded. In discrete metric class. ஏன் discrete metricல bounded இருக்கு? discrete metricல அதிகபட்ச வேல்யூ என்னதான் வரும்? discrete metricல ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. ஒன்னு 0 இன்னொன்னு 0 and 1. 1. ஸோ எந்த வேல்யூ போட்டாலும் கண்டிப்பா அது 1 தாண்டி போகாது. நான் 2ன்னு சொல்றேன், 2,3 சொல்றேன், 2 and 3 நாட் ஈக்குவல். அப்ப டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் படி அதோட ஆன்சர் வந்து 1. ஈக்குவல்டா இருந்தா 0. ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக்ல பவுண்டட். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா படிக்கணும். 0,infinity இருந்து அன்பவுண்டட் இங்க அப்படின்னா யூசுவல் மெட்ரிக்ல, 0,infinity is bounded இங்க அப்படின்னா டிஸ்கிரீட் மெட்ரிக்ல. The concept diameter. Diameter ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்ல மாட்டோம். let m, db மெட்ரிக் ஸ்பேஸ், let ab subset of m. d of n என்ன? யாருக்கு டயமீட்டர் பார்க்கணும் பாருங்க, சப்செட்டுக்கு தான் டயமீட்டர் பார்க்கணும். மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு டயமீட்டர் பார்க்க மாட்டோம், மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு பவுண்டட்னஸ் பார்க்க மாட்டோம். அதுல இருக்கிற சப்செட்டுக்கு தான் வந்து பவுண்டட்னஸ் செக் பண்றது. ஈக்குவல் டு modulus of x minus y. g of x, y such that x, y belongs to a. The modulus of x minus y வந்து மெட்ரிக் ஸ்பேஸை ரெப்ரசென்ட் பண்றாங்க. just d of x, y அவ்வளவுதான். some results பார்க்கலாம். let a be a non-empty subset. let a be a non-empty subset, a is a subset of m. A is bounded if and only if d of a is finite. எப்பெல்லாம் d of a வந்து ஒரு ஃபைனைட் நம்பர் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து a வந்து பவுண்டடா இருக்கும். எப்பெல்லாம் a பவுண்டடா இருக்கும் அப்பெல்லாம் d of a வந்து ஃபைனைட்டா இருக்கும். சரி, நான் எம்டி செட்டா இருக்கணும். அப்ப வாட் இஸ் d of empty? what is d of empty? Infinity. infinity. infinity minus infinity. Infinity. Yeah, d of empty will be minus infinity இருக்கு. ப்ரூஃப் இருக்கு, ஆனா பார்த்த டைம் இதாயிடும். நோட் பண்ணிக்கங்க, d of empty equal to minus infinity. எப்படிங்க சார்? முக்கியமான ரிசல்ட் d of empty equal to minus infinity. இது ஒரு முக்கியமான ப்ரூஃப். டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம பார்க்கலாம் இது எப்படி ரிசல்ட். நான் கன்சிடர் db யூசுவல் மெட்ரிக் ஸ்பேஸ், யூசுவல் மெட்ரிக்காக இருக்கு. வாட் இஸ் d of 0,1? இந்த மாதிரி இன்டர்வல்ஸ்லாம் வரும்போது ரொம்ப சிம்பிள். எக்ஸ் மைனஸ் ஒய் அப்பர் லிமிட் மைனஸ் அப்பர் மைனஸ் லோயர் பண்ணா போதும். 1 - 0 1 தான் சொல்லலாம்.
டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ்ல இருந்து எம்கமாடி இப்போ டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்திருக்கோம். இதுல இருந்து ஒரு சப்செட் நான் எடுக்கிறேன். அது எப்படியா இருக்கணும்னா கண்டிப்பா நான் எம்டியா இருக்கணும். ஏன்னா எம்டியானா மைனஸ் இன்ஃபினிட்டி ஆயிடும். லெட் ஏ பி a non-empty subset. Let A be a non-empty subset of a discrete metric space. Then what D of A will be என்ன வரும்? திரும்பி நினைக்கிறேன் discrete metric spaceல அதிகபட்ச வேல்யூ என்ன? 1 sir. 1 மட்டும் So D of A வந்து எப்பயும் ஒண்ணுதான். So discrete metric spaceல இருந்து எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அதனுடைய வேல்யூ வந்து கண்டிப்பா ஒன்னாதான் இருக்கும். சரிங்களா? சரி இப்போ இதுல வந்து நான் சிஸ்டம் க்ளோஸ் ஆக போய் நினைக்கிறேன். சிஸ்டம் நான் ஒரு சில ஹோம்ஒர்க் சென்ஸ் பண்ண முடியும். எனி சப்செட் ஆஃப் பவுண்டட் செட் இஸ் பவுண்டட். இது முக்கியமான ரிசல்ட். Subset of bounded set is bounded. முக்கியமான ரிசல்ட். அடுத்து வந்து R with usual metric. பேசுறது எல்லாமே R with usual metric தான். Find the diameters. Find the diameters. D of n. Question note பண்ண மாட்டேங்க. D of q. இது எல்லாமே R ஓட சப்செட் தானே. நேச்சுரல் நம்பர்ங்கிறது R ஓட சப்செட், qங்கிறது R ஓட சப்செட். D of 1,3 union 7,9. D of -1/2, 1/2. D of set of all 1, 3, 5, 7, 9. இந்த சமயம் மட்டும் ஆன்சர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து போகலாம். ஸோ டிஎன் செட்டுக்கு இந்த சிபிஆர்பி காலேஜ் பிஆர்பி செஷனுடைய தியரி பார்ட்டுக்கு டெமோ கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டிஎன் செட்டோட டெமோஸ்ட்ரேஷன், அதாவது டெமோஸ்ட்ரேஷன் மீன்ஸ் காமன் செஷன், ஓப்பன் செஷன் இதோட முடியுது. இதுக்கு மேலே அந்த குரூப்ல யூஸ் பண்ணி தான் அந்த டிஎன் செட் செஷன் வந்து கேரி ஆகி ப்ரொசீட் ஆகும். உங்கள் வில்லிங்னஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கிளாஸ் ஜாயின் வில்லிங்னஸ் இருந்தால் ஏதோ ஃபோன் நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்முக்கோ நீங்கள் ஃபில் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக இந்த 3 கிளாஸ் வீடியோ அந்த போஸ்ட் ஆகாமல் இருக்கும். அது இன்னைக்குள்ள கண்டிப்பாக போஸ்ட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த ரெக்கார்டிங்ஸ் நம்ம இருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் நார்மலாக வந்து கேளுங்க. இந்த மீட்டிங்கோட எந்த ஆகுது. தேங்க்யூ. Thank you, sir.